வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாளை தைத்திருநாளை மையப்படுத்திய களங்களை எடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு வீட்டிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் களைகட்டுவதற்கான களங்களை அவையில் அமைத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒருபுறம் இயற்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் பயங்காட்டி கொண்டிருந்தால் கூட தங்களுடைய வீட்டில் ஒரு மகிழ்வின் நிகழ்வு அரங்கேறுகிறது என்ற சந்தோஷம் ஒவ்வொரு தமிழர்களுடைய வீட்டிலும் இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் மூலம் அறிய முடிகின்றது. இந்த நேரத்தில் தமிழக அரசியல் களத்தில் சில விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதாவது கடந்த கால வரலாறுகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பெரியார் அவர்களை மையப்படுத்தி சீமான் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளுக்கு எதிர்வினையும் ஆதரவும் மாறி மாறி அந்த பேச்சு, அந்த எதிர்வினையும் ஆதரவுமான களங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடிகின்றது. இப்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக முன்பு இருந்தவர், அதன் பின்பு 2 மாநிலங்களின் கவர்னராக இருந்தவர், ஆளுநராக இருந்தவர். அவர் இப்பொழுது ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். அந்த கருத்து என்னவென்றால், எங்களுடைய கருத்தைத்தான் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கிறார். எங்களுடைய பி டீம் என்று சீமான் அவர்களை குறிப்பிடுகிறார்கள். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எங்களுடைய கருத்தியல் பார்ட்னர், அது எங்களுடைய கருத்தியல் இணைவாளர் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் சீமான் அவர்களை பார்க்கிறோம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்னொரு புறம் சீமான் அவர்களுக்கு எதிராக பல வலையொலிகளும் பல திராவிடங்களை சார்ந்தவர்களும் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவைகளை பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு தலைவர்களுடைய கடந்த காலங்களை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது அவைகள் சர்ச்சைகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் தான் நமக்கு தெரிகின்றன. ஆனால் ஒரு தலைவனுடைய கடந்த காலத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது அவைகள் வரலாறுகளாக பதிவாகியிருக்கின்றது, வாழ்வியலாக பதிவாகியிருக்கின்றது. நாம் எப்படி பயணிக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு பயணித்திருக்கிறது என்பதைத்தான் நாம் அந்த சம்பவங்களை வைத்து புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு இணையதளத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த இணையதளத்திலே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருந்தது. அந்த செய்தியை படிக்கின்ற பொழுது இன்று நாம் விமர்சித்து கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் மத்தியில் நம் கண்களுக்கு ஒரு அதிசய செய்தியாக அந்த செய்தி தென்பட்டது. அது என்ன செய்தி என்கின்ற பொழுது நீங்களே வியந்து போவீர்கள். தேசிய தலைமையை மையப்படுத்திய செய்தி, தேசிய தலைமையினுடைய மகனை மையப்படுத்திய செய்தி. தேசிய தலைமையுடைய மகன் ஒரு கட்டத்திலே தன்னுடைய பயிற்சிக்காக அவர் செல்கின்றார். பயிற்சிக்காக தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த ஒவ்வொரு களங்களிலும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது படகு சார்ந்த பயிற்சி அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த பயிற்சி கொடுக்கப்படுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அந்த பயிற்சியாளர் அவர்களுக்கு பயிற்சியை கொடுக்கின்றார். பயிற்சிகளை கொடுத்துவிட்டு அவர் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். நீங்கள் இப்பொழுது இந்த படகை நீங்கள் ஓட்டி பார்க்கலாம். நீங்கள் எவ்வளவு தூரம் ஓட்டி பார்க்க வேண்டுமோ ஓட்டி பார்த்து கொள்ளுங்கள். அந்த பலகை நீங்கள் கடலுக்குள் செலுத்தி செல்கின்ற அந்த நேரத்தில் அந்த படகுடைய பயணங்களை குறித்தெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதுபோல எந்த வேகத்தில் செல்ல வேண்டும், எப்படி உங்களுடைய பயணங்கள் அமைய வேண்டும், அலைக்கு நீங்கள் எப்படி செல்ல வேண்டும், அலை மெதுவாக வீசிக்கொண்டிருந்தால் அந்த பயணம் எப்படி செல்ல வேண்டும் ஆகியவற்றையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டு விட்டு நீங்கள் அந்த படகை வெளியே கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அதனுடைய இயந்திரத்தை நீங்கள் நன்னீரில் கழுவி அதை கொண்டு வந்து நிறுத்துங்கள் என்று அந்த பயிற்சியாளர் அந்த தேசிய தலைமையுடைய மகனிடமும் அவர் சார்ந்தவர்களிடம் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இவர்கள் அதுபோல அந்த படகை எடுத்துக்கொண்டு அவர்கள் கடலுக்குள் ஓட்டி பழகுகின்றார்கள். பழகிவிட்டு அவர்கள் அந்த படகை கொண்டு வெளியே நிறுத்துகின்ற பொழுது அந்த படகை அவர்கள் நன்னீரில் கழுவாமலே நிறுத்தி விடுகிறார்கள். அதன் பின்பு பல பயிற்சிகள் எடுக்கிறார்கள். பல பயிற்சிகள் எடுத்துவிட்டு அவர்கள் கடலுக்குள் செல்வதற்காக அந்த படகை இயக்குவதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் மறுநாள். அப்படி எடுக்கின்ற பொழுது அந்த படகிலே அந்த உப்பு, அந்த இயந்திரத்திலே உப்புக்கள் படிந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை அந்த பயிற்சியாளர் பார்க்கிறார். உடனடியாக அங்கு இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு கேட்கிறார், நான் நேற்று உங்களுக்கு பயிற்சி கொடுத்தேன். அந்த பயிற்சியில் நான் உங்களிடம் என்ன குறிப்பிட்டேன், நீங்கள் இந்த படகை கடலுக்குள் செலுத்துங்கள், அதன் பின்பு படகை வெளியே கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நீங்கள் நன்னீரில் அந்த இயந்திரத்தை கழுவி விட்டு நிறுத்துங்கள் என்று தானே குறிப்பிட்டேன், நீங்கள் ஏன் நிறுத்தவில்லை என்ற கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மறந்து போய்விட்டோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்பொழுது அதை விளக்குகின்றார். இது எரிபொருளில்
இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம். இந்த இயந்திரத்தின் மேல் உப்பு படிகின்ற பொழுது அது அந்த உப்பு தண்ணீர் படிகின்ற பொழுது அது உப்பாக படிவதற்கான ஒரு களம் அமைகின்றது. அதனால் நாம் இதனுடைய இயக்கத்தன்மை குறைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்மை பொறுத்த மட்டில் செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு களத்தில் இருக்கிறோம். எனவே ஒரு இயந்திரத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான களங்களையும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் நேற்று செய்தது பெரிய பிழையாக நான் கருதுகிறேன். எனவே உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இந்த பயிற்சி கூடத்தின் ஒரு செயல்பாடாக இருக்கிறது. எனவே நான் உங்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். குறிப்பிட்டவுடன் என்ன தண்டனை என்று கேட்கின்ற பொழுது அவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு ஒரு தண்டனையை குறிப்பிடுகின்றார். அதாவது நீங்கள் அனைவருமே உங்கள் நாக்கை கொண்டு தொட்டு, உங்கள் நாக்கால் தொட்டு இந்த இயந்திரத்தின் மேல் படிந்திருக்கக்கூடிய உப்புகளை அகற்ற வேண்டும், என்ற உப்பு படிவங்களை அகற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். எனவே வரிசையாக நின்று ஒவ்வொருவராக அந்த இயந்திரத்தில் படிந்திருக்கக்கூடிய உப்புகளை அகற்றுவதற்காக தங்கள் நாவால் அதை அகற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். அந்த வரிசையிலே தேசிய தலைமையுடைய மகனும் வந்து நிற்கின்றார். அந்த மகனை பார்த்தவுடன் பயிற்சியாளர் சொல்கின்றார், நீங்கள் தள்ளி நில்லுங்கள், நீங்கள் நிற்கக்கூடாது என்று. அப்பொழுது அந்த தேசிய தலைமையுடைய மகன் குறிப்பிடுகின்றாராம், நானும் இந்த பிழையில் ஈடுபட்டவன், நானும் இந்த தவறுக்கு உடன்பட்டவன். எனவே அவர்களுக்கு அளிக்கக்கூடிய தண்டனையை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த கட்டுப்பாட்டின் விதிமுறைகளுக்கு உகந்தது என்று குறிப்பிட்டாராம். எவ்வளவோ அந்த பயிற்சியாளர் சொல்லி பார்த்தாராம், அதற்கு அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அதன் பின்பு அங்கு அவருடைய இருந்த நண்பர்களும் குறிப்பிட்டார்களாம், நீங்கள் தள்ளி நில்லுங்கள், உங்களுக்காக நாங்கள் அதை செய்து விடுகிறோம் என்று குறிப்பிட்டாராம். இல்லை இல்லை, நாம் அனைவரும் சேர்ந்துதான் இந்த தவறை செய்திருக்கின்றோம், தண்டனை அனைவருக்குமே பொதுவானது என்றுதான் அந்த தேசிய தலைமையுடைய மகன் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி குறிப்பிட்டுவிட்டு அவர் அந்த எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை போல தனக்கும் அந்த தண்டனையை அவர் நிறைவேற்றிவிட்டு வந்திருக்கின்றார். அப்படி நிறைவேற்றிவிட்டு வருகின்ற பொழுது பயிற்சியாளரிடம் குறிப்பிட்டாராம், இந்த தண்டனையை நான் நிறைவேற்றாமல் சென்று விட்டால் என் தந்தை என்னை கடுமையாக கண்டிப்பார். காரணம், அவரை பொறுத்தமட்டில் நாங்கள் எல்லோரும் சமமாகவே இருக்கிறோம் என்பதுதான் நிஜம். இந்த பயிற்சியை பொறுத்த மட்டிலும் நாங்கள் அனைவருமே சமம்தான். நீங்கள் எச்சூழலிலும் எனக்கென்று தனி ஒரு அடையாளத்தை கொடுத்து விடாதீர்கள் என்று குறிப்பிட்டாராம். இந்த செய்தியை அந்த இணையதளத்தில் மிகவும் வியந்து எழுதியிருந்தார்கள். அந்த இணையதளத்தை படிக்கின்ற பொழுது இந்த செய்தி மிகவும் வியந்த ஒரு செய்தியாக இருந்தது. அந்த செய்தியை படித்த பொழுதே என் மனதிற்குள் ஒரு உந்தல் ஏற்பட்டது. காரணம், இந்த செய்தியை சார்ந்த கருத்துக்களை நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்பது காரணம். இப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு நேர்மையாகவும் ஒரு நீதியாகவும் ஒரு களம் அமைந்திருந்தது தமிழ் மண்ணில் என்கின்ற விடயம் வியப்பானதாக இருக்கிறது. இன்னும் நாம் வியந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.